Hi viewers, good evening. நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸோட கீ ஃபியூச்சர்ஸ் அண்ட் வந்து ரிட்டர்ன் ஃபைலிங் டியூ டேட்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 26-27 பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலி நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, நான் வந்துட்டு எந்த வீடியோலையும் சரி நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கவே மாட்டேன். பிகாஸ் ஐ தாட் இஃப் ஐ ஒர்க் ஹார்ட் அண்ட் புட் குட் கண்டென்ட் தென் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னோடய சேனல் வந்து வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சேன். பட் வந்து என்னோட வீடியோஸ் வந்து எல்லாம் வியூ பண்ணுறாங்க, பட் வந்து நோ ஒன் இஸ் வில்லிங் டு சப்ஸ்கிரைப். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த இஷ்யூ. So if you have any feedback, please do give it in the comment section. Maybe it is positive or negative, I don't mind. Because உங்கள் ஃபீட்பேக் பொறுத்து நான் என்னோட ஃப்யூச்சர் ப்ரெசன்டேஷனை என்னால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் பிகாஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் ஒரு அது என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இன்னும் நியூ வீடியோ வந்து நான் ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் if you like the content I put it. So now let's start the discussion. ஸோ முதல்ல வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன்னா என்ன அப்படின்றது நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஓகேங்களா, சப்போஸ் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் இயர் நம்மளோட கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் 26-27 வந்து எடுத்துக்கலாம். யூஸ்வலாக ஜிஎஸ்டி ஆக்டில் ஃபினான்ஷியல் இயர் தான் வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போது ஃபினான்ஷியல் இயர் 26-27னா 1st April 2026 to 31st March 2027 ஓகேங்களா. இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயரில் உங்களோட நீங்கள் இப்போ சப்போஸ் வந்து கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் வந்து சப்ளை பண்ணுறீங்க. ஏன்னா ஜிஎஸ்டினா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஸோ இட் பிகம்ஸ் அப்ளிகபிள் ஒன்லி வென் யூ சப்ளை ஆர் ப்ரொவைட் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் வந்து சப்ளை பண்ணுறீங்க அண்ட் உங்களோட டேர்ன் ஓவர் வந்து ஒரு பர்டிகுலர் த்ரிஷோல்ட் லிமிட்டை வந்து கிராஸ் ஆயிடுச்சுன்னா தென் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ஆக்டில் ரெஜிஸ்டர் வந்து பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இஃப் யூ ஆர் அ ட்ரேடர் இன் வந்து கூட்ஸ் அண்ட் யூ ஆர் சப்ளைங் வந்து கூட்ஸ்னா இஃப் யுவர் பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் ஆஸ் எக்ஸீடட் வந்து 40 lakhs அப்படின்னா தென் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி ஆக்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எடுக்கணும். ஸோ அப்படி நீங்கள் ஒன்ஸ் வந்து ஜிஎஸ்டி ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை உங்களோட இன்ஃபர்மேஷனை யூ ஹேவ் டு ஃபர்னிஷ் டு த ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் பை ஃபைலிங் ரிட்டர்ன்ஸு ஓகேங்களா. ஸோ உங்களோட சேல்ஸ் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டேக்ஸ் பீரியடில் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களோட பர்ச்சேஸ் என்ன பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அவுட்புட் ஜிஎஸ்டி நீங்கள் வந்து சேல்ஸ் வந்து எவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் வந்து நீங்கள் வந்து இன்புட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கீங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்க்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய ஃபார்ம் பேர் தான் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டி ரிட்டர்னோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் ஃபைலிங் ஒன்லி. அதாவது இப்போ வந்து நீங்கள் ரிட்டர்ன் வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் பேப்பராக நீங்கள் வந்து ஃபைல் பண்ண முடியாது. நீங்கள் டேரெக்டாக ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக ஆன்லைனில் தான் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ண முடியும். இப்போ வந்து சப்போஸ் வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து ஃபியூவர் இன்வாய்ஸஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் நீங்கள் ரிட்டர்ன் வந்து ஃபில் பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து என்ன பண்ணலாம், ஃபார்ம்லேயே நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் இன்வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். இல்லை எனக்கு வந்து பல்க் இன்வாய்ஸ் வந்து இருக்குது, உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து பெருசு, யூ ஹேவ் வந்து பல்க் இன்வாய்ஸஸ். ஸோ உங்களால் ஈச் இன்வாய்ஸ் வந்து உங்களால் மேனுவலாக வந்து யூ கான் டைப் இந்த ரிட்டர்ன் கரெக்டுங்களா. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட இன்வாய்ஸ் டேட்டாவை வந்து ஒரு எக்ஸல் ஃபைலில் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதே வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த ஜேசன் ஃபைலை நீங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் அப்லோட் பண்ணிவிட்டு அதே நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி ஃபைல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஈவன் ஆஃப்லைன் ப்ரிப்பரேஷன் எண்ட்ஸ் வித் ஆன்லைன் அப்லோட். ஸோ அதுதான் கான்செப்ட். நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் ரிட்டர்ன் வந்து ஃபைல் அண்ட் வெரிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காமன் ரிட்டர்ன் ஃபார் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி. அதாவது நீங்கள் ப்ரீ ஜிஎஸ்டி எரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரிட்டர்ன்ஸ்
வேர் தேர் ஃபார் செப்பரேட் டாக்ஸஸ். ஓகேங்களா? நீங்க வந்து வேட் நீங்க வந்து கலெக்ட் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு ரிட்டர்னு, அப்ப சிஎஸ்டிக்கு ஒரு ரிட்டர்ன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரிட்டர்ன்ஸ் வேர் தேர் ஃபார் செப்பரேட் டாக்ஸஸ். ஓகேங்களா? பட் வந்து இன் ஜிஎஸ்டி எரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் கன்சாலிடேட்டட் ரிட்டர்ன் ஃபார் 3 டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் வந்து ஜிஎஸ்டி. இப்போ ஜிஎஸ்டியில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் இருக்கு. நான் ஏற்கனவே என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி பற்றி எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஜிஎஸ்டியோட இம்பார்ட்டன்ட் பேசிக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் வீடியோஸில். ஸோ அங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். பிகாஸ் ஒரு ஃபவுண்டேஷன் உங்களுக்கு வந்து இருந்தால் தான் அப்போ தான் உங்களுக்கு எது சொன்னாலும் உங்களுக்கு வந்து புரியும். இது வந்து இல்லைன்னா புரிகிற மாதிரி இருக்கும், பட் யூ ஒன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஃபுல்லி. ஓகேங்களா? ஸோ இந்த சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டிக்கு எல்லாமே நீங்கள் ஒரு சிங்கிள் கன்சாலிடேட்டட் ரிட்டர்ன் வந்து நீங்கள் ஜிஎஸ்டியில் ஃபைல் பண்ணால் போதும். இப்போ எக்ஸாம்பிள் யூ டேக் வந்து ஜிஎஸ்டிஆர் 3B. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டிஆர் 3B வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அட் சம்மரி ரிட்டர்ன் ப்ளஸ் வந்து டாக்ஸ் பேமெண்ட் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட இன்டர்ஸ்டேட் சப்ளை, இன்ட்ராஸ்டேட் சப்ளையோட சம்மரி டோட்டல் ரிப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால உங்களோட சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி எல்லாமே ஒரே ரிட்டர்னில் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அண்ட் வந்து ஐடிசி வில் பி ஷோன் இண்டிவிஜுவலி ஃபார் ஈச் tax liability, that is CGST, SGST, IGST. ஸோ அதெல்லாம் செட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த கேஷ் லெஜர் வச்சு நீங்கள் வந்து ரிமைனிங் டேக்ஸ் வந்து பே ஆஃப் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா சிங்கிள் கன்சாலிடேட்டட் ரிட்டர்ன் அண்டர் ஜிஎஸ்டி ஃபார் ஈச் டைப் ஆஃப் டேக்ஸ். அன்லைக் ப்ரீ ஜிஎஸ்டி யூ டோன்ட் ஹாவ் டு ஃபைல் செப்பரேட் ரிட்டர்ன்ஸ் ஃபார் ஈச் டிஃப்ரெண்ட் டேக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நில் ரிட்டர்ன் மேண்டட்டரி ஈவன் வித் நோ டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டேக்ஸ் பீரியட். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வந்து எக்ஸாம்பிள் மே மந்த், இந்த மந்த் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மந்த்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸே உங்களுக்கு வந்து பண்ணல, நீங்கள் எதுவுமே வந்து நடக்கலை, அதாவது நீங்கள் எந்த சேல்ஸுமே பண்ணலை, உங்களுக்கு எந்த பர்ச்சேஸுமே நீங்கள் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணாதங்காட்டி நீங்கள் வந்து எந்த ஜிஎஸ்டியுமே அவுட்புட் டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலை அண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணாதங்காட்டி வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் மந்த்துக்கு எந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தேவையில்லை அப்படின்றது அவசியம் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணும். நீங்கள் வந்து நில் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணி ஆகணும். பிகாஸ் இன் கேஸ் ஆஃப் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து GSTR1 நீங்கள் வந்து ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணாதான் உங்கள் ரிட்டர்ன் வச்சு வந்து உங்கள் ரிட்டர்ன்ஸ் வச்சு உங்களோட பையர் போர்ட்டல் வந்து அப்டேட் ஆகும். ஸோ இட் இஸ் வந்து கண்டினியூஸ் ஃப்ளோ. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு டேக்ஸ் பீரியட் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா அது வந்து உங்களோட இதையை மட்டும் உங்களோட ரிட்டர்ன்ஸை உங்களோட லாகினை மட்டும் அது வந்து பாதிக்காது. வந்து நீங்கள் வந்து யார் கூடலாம் யூஸ்வலாக டிரான்சாக்ஷன் வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து பாதிக்கும். ஓகேங்களா? அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக நில் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ இது எப்படி வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் இந்த GSTR1 வந்து நம்ம வந்து எப்படி நான் வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு ஃபைல் பண்ணி காட்டுவேன். அப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ ரிவிஷன் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எரர்ஸ் கரெக்டட் இன் நெக்ஸ்ட் ரிட்டர்ன். ஆக்சுவலி இப்போ வந்து சப்போஸ் வந்து நீங்கள் மே மந்த்துக்கு ஒரு ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணிட்டீங்க. அப்படி நீங்கள் வந்து ஃபைல் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் ரிட்டர்ன் வந்து பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிட்டர்னை நீங்கள் வந்து மாற்றவே முடியாதுங்க. அந்த டேட்டா வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் பண்ணது தான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எப்படி நான் வந்து எடிட் பண்ணுறது, ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டேக்ஸ் பீரியடில் தான் நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு வந்து ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா GSTR1A. ஓகேங்களா? GSTR1 வந்து உங்களுக்கு வந்து ஒரு வந்து ரிட்டர்ன் இருக்குது ஜிஎஸ்டியில். அதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட அவுட்புட் சேல்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஏதாவது தப்பாக நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க ஃபைல் பண்ணும்போதுனா அப்போனா GSTR1A வந்து நீங்கள் சப்சிக்வெண்ட்டாக ஃபைல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது என்ன டீட்டெயில்ஸ்ன்றது நான் வந்து நெக்ஸ்ட் GSTR1 டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்கிறேன். பட் வந்து ரைட் நவ் வந்துட்டு இது வந்து ஒரு பாயிண்ட் மட்டும் மைண்ட் பண்ணிக்கோங்க. GSTR1A இஸ் த ஒன்லி எக்ஸெப்ஷன் டு திஸ் ஸ்டேட்மெண்ட். பட் வந்து ரிமைனிங் ரிட்டர்ன்ஸ் எக்ஸாம்பிள் GSTR3B அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் இஃப் யூஆர் காம்போசிஷன் டீலர் யூ ஹேவ் டு ஃபைல் சிஎம்பி 08 ஃபார் ஜிஎஸ்டிஆர் 9 யூ ஹேவ் டு ஃபைல் ஜிஎஸ்டிஆர் 9 ஃபார் ஆனுவல் ரிட்டர்ன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் சப்மிட்டட்னா வந்து தட்ஸ் அ ஃபைனல் ரிட்டர்ன், யூ கான் சேஞ்ச். ஓகேங்களா, உங்களோட நெக்ஸ்ட் டாக்ஸ் பீரியட்ல தான் நீங்க வந்து சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா cannot file current return if previous is வந்து பெண்டிங். அதாவது இப்போ நீங்க வந்து ஏப்ரல் மந்த் ரிட்டர்னே நீங்க ஃபைல் பண்ணாம நான் வந்து மே மந்த்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்றேன் அப்படின்னா சிஸ்டம் ஜிஎஸ்டி போர்ட்டல் ஓன்ட் அலோ தட். ஓகேங்களா, நீங்க முதல்ல உங்களோட ஏப்ரல் ஃபைலிங் நீங்க வந்து முடிச்சுட்டு தான் நீங்க வந்து மே ஃபைலிங்க்கு வர முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் மஸ்ட் பி ஃபைல்ட் இன் சீக்வன்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் நாட் லைக் யூ கான் ஜம்ப் ஃப்ரம் ஒன் மந்த் டு அனதர் மந்த். ஓகேங்களா, சீக்வன்ஸில் நீங்கள் வந்து ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணிட்டு வரணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் மஸ்ட் பி பெய்டு பிஃபோர் ரிட்டர்ன்ஸ் ட்ரீட்டட் அஸ் வேலிட். அதாவது திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் வேலிட் ஃபார் ஜிஎஸ்டிஆர் 3பிங்க. ஏன்னா ஜிஎஸ்டிஆர் 1ல வந்து நீங்கள் உங்கள் அவுட்புட் சேல்ஸ் தான் ரிப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ அங்கே வந்து டேக்ஸ் எதுவுமே பேமெண்ட் பண்ண மாட்டீங்க, டேக்ஸ் லைபிலிட்டி. பட் ஜிஎஸ்டிஆர் 3பியில் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் உங்களோட டேக்ஸ் உங்கள் டேக்ஸ் லைபிலிட்டி அது ஜிஎஸ்டிஆர் 1லேருந்து எடுத்துக்கும். அண்ட் வந்து நீங்கள் உங்களோட கரண்ட் மந்த் ஐடிசி என்ன இருக்கோ வந்து உங்களோட எலிஜிபிள் ஐடிசி ஜிஎஸ்டிஆர் 2பிலேருந்து எடுத்துக்கும். ஸோ அதையெல்லாம் வந்து நெட் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரிமைனிங் டேக்ஸ் நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. ஸோ ஒன்லி வென் யூ மேக் த ஃபைனல் பேமெண்ட் அண்ட் வந்து ஃபைல் த ரிட்டர்ன் வில் பி ட்ரீட்டட் அஸ் வந்து வேலிட். ஓகேங்களா, நீங்கள் வந்து நான் ஃபைல் பண்ணிட்டேன் பட் வந்து நான் வந்து டேக்ஸ் பேமெண்ட் நான் டேக்ஸ் டியூ வந்து பே பண்ணல அப்படின்னா யோர் ரிட்டர்ன் வில் பி ட்ரீட்டட் அஸ் இன்வேலிட். ஓகேங்களா, ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் வந்து ஜிஎஸ்டிஆர் 3B அண்ட் வந்து சிஎம்பி 08 இன் கேஸ் ஆஃப் வந்து இஃப் யூ ஹவ் ஆப்டட் ஃபார் காம்போசிஷன் ஸ்கீம். இன்வாய்ஸபிள் இன்ஃபர்மேஷன் அப்லோடட் ஃபார் B2B சப்ளைஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1ல உங்களோட அவுட்புட் சேல்ஸ் வந்து நீங்கள் ஒரு கரண்ட் டேக்ஸ் பீரியட்ல என்ன நடந்துன்றதை நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுவீங்க. சரிங்களா, ஸோ அப்படி நீங்கள் வந்து பண்ணும்போது இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வந்து சேல் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து நீங்க சேல் பண்ண ரெசிபியன்ட் வந்து இஸ் ஆல்சோ ரெஜிஸ்டர்ட் அண்டர் ஜிஎஸ்டினா தென் தட் ரெசிபியன்ட் பிஸ்னஸ் வில் ஆல்சோ கெட்ஸ் வந்து ஐடிசி. கரெக்ட்டுங்களா, உங்களுக்கு வந்து அதுதான் கான்செப்ட். B2Bனா உங்களுக்கு வந்து ரெசிபியன்ட் கெட்ஸ் வந்து ஐடிசி. ஓகேங்களா, B2Cனா பிஸ்னஸ் டு கன்சியூமர்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் ஒரு கடையில் போய் பொருள் வாங்குறேன், எனக்கு வந்து இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. நான் வந்து அந்த பொருளை வந்து என்னோட பர்சனல் கன்சம்ஷனுக்காக யூஸ் பண்ணுறேன், நான் வந்து பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா, ஸோ அதனால என்னால் வந்து ஐடிசி வந்து கிளைம் பண்ண முடியாது நான் பே பண்ணுற ஜிஎஸ்டியில். அண்ட் ஆல்சோ ஐ எம் நாட் ரெஜிஸ்டர்ட் அண்டர் ஜிஎஸ்டி. ஓகேங்களா, ஸோ ஒரு இன்புட் டேக்ஸ் மேலே நீங்கள் வந்து ஐடிசி வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிரின்சிபல் வந்து என்னென்னா நீங்கள் அந்த பர்ச்சேஸை வந்து நீங்கள் அந்த பர்ச்சேஸ் பண்ண இன்புட்ஸை வந்து யூ ஹாவ் டு யூஸ் இட் ஃபார் ஒன்லி யுவர் பிஸ்னஸ் பர்பஸ். நீங்கள் வந்து பர்சனல் கன்சம்ஷன் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேனாட் டேக் வந்து ஐடிசி. ஓகேங்களா, தட் கிரெடிட் இஸ் வந்து பிளாக்டு. இப்போ வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து டிவி வாங்குறீங்க. இப்போ அந்த டிவி வந்து நீங்கள் வந்து பர்சனல் பர்பஸ்க்காக தானே வாங்குறீங்க. ஸோ என்னன்னா அந்த டிவி மேலே நீங்கள் பே பண்ணுற ஜிஎஸ்டியை நீங்கள் வந்து கிரெடிட் எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா, பட் இதே இது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் வந்து ரன் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து லேப்டாப் வாங்குறீங்க ஃபார் வந்து ஆஃபீஸ் யூஸர். அப்போ வந்து நீங்கள் அந்த லேப்டாப்பில் பே பண்ணுற ஜிஎஸ்டியை வந்து நீங்கள் வந்து கிரெடிட் வந்து எடுத்துக்கலாம். தட் இஸ் யூ கேன் கிளைம் வந்து ஐடிசி. ஓகேங்களா, ஸோ இன் கேஸ் ஆஃப் வந்து B2Bல பிஸ்னஸ் கெட்ஸ் வந்து ஐடிசி. ஸோ வந்து ஜிஎஸ்டி பர்டன் அவங்க மேலே விழாது. பட் இன் கேஸ் ஆஃப் B2C சப்ளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த கன்சியூமர் பிஎஸ் டேக்ஸ், அதாவது நம்மளுக்கு வந்து டேக்ஸ் நம்ம தலை மேலே விழுந்துரும். பிகாஸ் we won't be able to take ITC for the tax we paid since we are using it for personal consumption. ஓகேங்களா, ஸோ இன் கேஸ் ஆஃப் B2B சப்ளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிபியன்ட் வந்து ஐடிசி வந்து கிளைம் பண்ணுறதுனால இன்வாய்ஸபிள் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1 உங்கள் சேல்ஸ் ரிட்டர்னில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் இங்கே வந்து இன்வாய்ஸபிள் இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ணிங்கன்னா அது உங்கள் ரெசிபியன்ட் ஜிஎஸ்டி போர்ட்டலில் போய் அப்படியே உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை வச்சு அவங்க வந்து ஐடிசி வந்து கிளைம் பண்ணுவாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட்னால ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஐடிசியை வந்து பிட்வீன் செல்லர் அண்ட் வந்து பையர் ரிட்டர்ன்ஸ் வந்து மேட்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ
அதாவது உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் வைஸ் வந்து டிபார்ட்மெண்ட்டால ஈஸியா மேட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து செல்லர் வந்து அவங்களோட GSTR 1ல உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் 1 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸபிள் வேல்யூ வந்து 1 லேக், ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு 18,000 சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்கன்னா, இதே இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பையரோட போர்ட்டல்ல வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போ நீங்க வந்து என்னன்னா, நீங்க வந்து the department will easily compare these two invoices and match the ITC. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியர் கம்பேரிசனுக்காக தான் உங்களுக்கு வந்து என்னன்னா, B2B இன்வாய்ஸஸ்க்கு வந்து இன்வாய்ஸபிள் இன்ஃபர்மேஷன் வந்து GSTR 1ல அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து மேண்டேட்டரியா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ பாப்புலேஷன் ஆஃப் ஐடிசி அண்ட் மேட்சிங் வித் வந்து சப்ளையர் டேட்டா. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ப்ரீவியஸாக உங்களுக்கு வந்து சொன்னது தான். GSTR 1ல வந்து உங்கள் சேல்ஸ் ரிட்டர்னில் வந்து சப்ளையர் வந்து அவங்களோட இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண வந்து உங்களுக்கு கரஸ்பாண்டிங்காக அது வந்து உங்களுக்கு வந்து ரெசிபியன்ட்டோட GSTR 2Aன்னு ஒரு ஆட்டோ டாட்டட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதாவது இட் வில் பி ஆட்டோ பாப்புலேட்டட். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு அப்படியே கரஸ்பாண்டிங்காக வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகும். அண்ட் வந்து இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒரு ஃபெசிலிட்டி இப்போ வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஐஎம்எஸ் பேஜ்லையும் உங்களோட இன்வாய்ஸ் வந்து நீங்கள் சப்ளையர் அப்லோட் பண்ண இன்வாய்ஸஸ் வந்து நம்ம வந்து ரெசிபியன்ட் அவங்க போர்ட்டலில் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து என்னன்னா, இதெல்லாம் நீங்க இந்த இன்வாய்ஸஸ்லாம் வந்து சப்ளையர் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்க ரெசிபியன்ட் வியூ பண்ணிட்டு, இஃப் தோஸ் இன்வாய்ஸ் வந்து கரெக்ட், டீடைல்ஸ்லாம் கரெக்டா இருக்குன்னா, நீங்க அந்த இன்வாய்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ஐஎம்எஸ் போர்ட்டல்ல அது வந்து என்னன்னா உங்களோட GSTR 2Bன்னு ஒரு ஸ்டாட்டிக் ஐடிசி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த ரெசிபியன்டோட GSTR 2B ரிட்டர்ன்ல அந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ் போய் உட்காந்துரும். ஓகேங்களா? ஸோ ரெசிபியன்ட் வந்து இந்த 2Bல இருக்கிற ஐடிசி அமௌண்ட்டை தான் அவங்களோட 3Bல தட் இஸ் வந்து சம்மரி ரிட்டர்ன் டாக்ஸ் பே பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி ஐடிசி எப்பவுமே வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் வந்து என்டர் பண்ணணும் ஐடிசி அமௌண்ட்ன்றது அவசியம் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கரண்ட் ஃபினான்ஷியல் 26-27க்கு ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸோட டியூ டேட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து GSTR 1னா என்னன்னா, இட்ஸ் வந்து டீடைல்ஸ் ஆஃப் வந்து அவுட்வர்ட் சப்ளைஸுங்க. நீங்கள் இப்போ சப்போஸ் வந்து ஒரு டாக்ஸ் பீரியட்க்கு நீங்கள் வந்து என்ன சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை சப்ளையர் வந்து இந்த GSTR 1ல வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த GSTR 1 வந்து மந்த்லி ஃபைலிங் ஆர் வந்து குவார்டர்லி ஃபைலிங்ன்றத உங்களுக்கு வந்து டர்ன் ஓவர் வச்சு நீங்கள் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ உங்களோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் உங்களோட பேன் பேஸ்ட் அக்ரிகேட் டர்ன் ஓவர் வந்து மோர் தென் 5 crores வந்து இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து மந்த்லி GSTR 1 வந்து ஃபைல் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஆஃப் வந்து நெக்ஸ்ட் மந்த்து. ஓகேங்களா? ஸோ இல்லை என்னோட டர்ன் ஓவர் வந்து அப் டு 5 crores தான் இருக்குது என்னோட பேன் இந்தியா அக்ரிகேட் டர்ன் ஓவர் அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து குவார்டர்லி ஃபைலிங் வந்து GSTR 1 வந்து பண்ணால் போதும். அந்த ஸ்கீம் வந்து நீங்கள் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைலிங் அண்ட் மந்த்லி பேமெண்ட் ஆஃப் வந்து டாக்ஸஸ். அதாவது QRMP ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ அந்த ஸ்கீம் நீங்கள் அந்த பர்டிகுலர் குவார்ட்டருக்கு நீங்கள் வந்து ஆப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குவார்டர்லி ஃபைலிங் வந்து பண்ணிக்கலாம். டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13th ஆஃப் வந்து நெக்ஸ்ட் மந்த். ஓகேங்களா? 13th ஆஃப் த மந்த் ஃபாலோயிங் த குவார்ட்டர். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏப்ரல் மே ஜூனுக்கு வந்து நீங்கள் இந்த QRMP ஸ்கீம் வந்து ஆப்ட் பண்ணீங்க பிகாஸ் யோர் டர்ன் ஓவர் இஸ் அப் டு 5 crores-னா நீங்கள் வந்து ஜூலை 13th நீங்கள் உங்களோட GSTR 1 வந்து ஃபைல் பண்ணால் போதும். ஓகேங்களா? அண்ட் வந்து ஃபார் வந்து ஏப்ரல் அண்ட் மே வந்து தனியாக GSTR 1 வந்து ஃபைல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து IFFன்னு ஒரு ரிட்டர்ன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி. ஓகேங்களா? அதாவது QRMP ஸ்கீமில் இந்த IFF ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேசிஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா, இப்போ வந்து QRMP ஸ்கீம் சப்போஸ் நீங்கள் வந்து ஆப்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட GSTR 1 வந்து நீங்கள் வந்து குவார்டர்லி ஒன்ஸ் தானே ஃபைல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் ஏப்ரல் மே ஜூனுக்குனா ஜூலை 13th தான் ஃபைல் பண்ணுவீங்க. ஜூலை 13th ஆர் பிஃபோர் தட். ஓகேங்களா? இப்போ ஏப்ரல் மேக்கு நீங்கள் வந்து ஃபைல் பண்ண மாட்டீங்க தனியாக. ஓகேங்களா? ஸோ அந்த ஏப்ரல் மேக்கு வந்து நீங்கள் வந்து IFF இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி நீங்கள் வந்து உங்களோட B2B இன்வாய்ஸஸ் மட்டும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து GST டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் திஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ ஒரு குவார்ட்டரில் வந்து 3 மாதம் month 1, month 2, month 3. ஓகேங்களா? ஸோ month 1, month 2க்கு நீங்கள் இந்த IFF ஃபெசிலிட்டி ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சப்ளையர். இல்லைன்னா நீங்கள் வந்து
ஃபைல் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்களோட சேல்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அவசியம் இல்ல. நீங்க வந்து எல்லாமே நீங்க கம்ப்ளீட்டா நீங்க ஜிஎஸ்டிஆர் 1 வந்து குவார்ட்டர் எண்டுல நீங்க ஃபைல் பண்ணும்போதே நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் வந்து அ இதோட நீங்க இது ரிப்போர்ட் பண்றதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா, இப்போ நீங்க வந்து குவார்ட்டர்லி ஃபைலர் ஓகேங்களா? இப்போ சப்போஸ் உங்களோட ரெசிபியன்ட்லாம் வந்து அவங்க வந்து குவார்ட்டர்லி ஃபைலரா இருப்பாங்க அப்படின்றது சொல்ல முடியாது உங்களோட பையர். அவங்க வந்து மந்த்லி ஃபைல் பண்றவங்களா இருக்கலாம். அப்படி ஃபைல் பண்ணும்போது இப்ப வந்து அவங்க சப்போஸ் நீங்க வந்து ஏப்ரல் மந்த்துக்கு ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணியிருக்க மாட்டீங்க. சின்ஸ் யூ ஆர் அண்டர் கியூஆர்எம்பி ஸ்கீம். அந்த ஏப்ரல் மந்த்துக்கு மே 11க்குள்ள சப்போஸ் உங்களோட ஒன் ஆஃப் த பையர்ஸ் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 வந்து ஃபைல் பண்றாங்க. இப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஐடிசி உங்களுக்கு வந்து ஏப்ரல் வந்து கிளைம் பண்ணணும் இல்லையா? வந்து ஏப்ரல் அவர் பண்ண பர்ச்சேஸ்க்கு அவங்க பே பண்ண ஜிஎஸ்டிக்கு ஐடிசி வந்து கிளைம் பண்றதுக்கு நீங்க உங்களோட சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணி சப்ளையர் அவங்க போர்ட்டல் அப்லோட் பண்ணாதான் அந்த இன்வாய்ஸ் வந்து உங்க 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 பையரோட ஜிஎஸ்டிஆர் 2A அண்ட் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போர்ட்டல்ல ரிஃப்ளெக்ட் ஆகி அது வந்து ஜிஎஸ்டிஆர் 2Bக்கு போகும். ஓகேங்களா? அந்த 2Bல அப்புறம் தான் அந்த 2Bல இருக்க ஐடிசியை வந்து 3Bல கிளைம் பண்ணி வந்து உங்களுக்கு ரெசிபியன்ட் வந்து டாக்ஸ் வந்து பே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களோட பையர் வந்து டு கெட் இஸ் ஐடிசி கிரெடிட் ஏர்லியர் ஓகேங்களா? நீங்க இந்த இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி ஆப்ஷன் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சப்போஸ் வந்து நீங்க வந்து சப்ளையர் நீங்க வந்து கியூஆர்எம்பி ஸ்கீம் ஆஃப் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்க வந்து சப்போஸ் நீங்க வந்து 13th தட் இஸ் மே 13க்குள்ள இந்த இந்த வந்து ஐஎஃப்எஃப் அப்படின்னு வந்து உங்களோட ஜிஎஸ்டி போர்ட்டல காட்டும். ஸோ அந்த வந்து மே பீரியட்க்கு அதாவது ஏப்ரல் பீரியட்க்கு நீங்க இந்த ஐஎம்எஃப்ல வந்து நீங்க என்னென்ன பி2பி இன்வாய்சஸ் நீங்க வந்து ஏப்ரல் இஷ்யூ பண்ணிருக்கீங்களோ அதை மட்டும் அப்லோட் வந்து பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏப்ரல் பீரியடுக்கு ரெசிபியன்ட்டோட இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை வந்து அக்செப்ட் கொடுத்து அது வந்து அந்த இன்வாய்ஸ் வந்து ஜிஎஸ்டிஆர் 2Bக்கு போயிட்டு அதுல இருந்து வந்து ரெசிபியன்ட் வந்து உங்களுக்கு ஐடிசி வந்து கிளைம் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த ஐஎஃப்எஃப் கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஐஎஃப்எஃப் வந்து ஃபார் மந்த் 1 அண்ட் மந்த் 2 மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபைல் பண்ண முடியும். ஏன்னா மந்த் 3க்கு யூ கேன் டேரக்ட்லி ஃபைல் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ஓகேங்களா? ஆனால் வந்து நீங்கள் இப்போ ஐஎஃப்எஃப்ல வந்து நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணியிருக்கீங்க அண்ட் வந்து அதில் ரிப்போர்ட் பண்ண சேல்ஸ் இன்வாய்ஸ்லாம் நீங்கள் திரும்ப ஜிஎஸ்டிஆர் 1 உங்கள் குவார்ட்டர் எண்டில் நீங்கள் ஃபைல் பண்ணும்போது திரும்ப ரிப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் ஐஎஃப்எஃப்ல ரிப்போர்ட் பண்ணிட்டாலே போதும். அந்தந்த மந்த்துக்கு உங்களோட பையர் வந்து ஐடிசி கிளைம் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜிஎஸ்டிஆர் 1ல டோன்ட் ரிப்பீட் த இன்வாய்ஸ் ஆல்ரெடி ரிப்போர்ட்டட் இன் ஐஎஃப்எஃப் ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஐஎஃப்எஃப்க்கு ஒரு த்ரிஷோல்ட் லிமிட் வந்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு அப் டு இன்வாய்ஸ் வேல்யூ 50 lakhs per month தான் நீங்கள் ஒரு மந்த்தில் வந்து நீங்கள் வந்து ஐஎஃப்எஃப்ல வந்து பி2பி இன்வாய்சஸ் வந்து ரிப்போர்ட் பண்ண முடியும். இப்போ உங்களோட பி2பி இன்வாய்சஸ் வந்து மோர் தென் 50 lakhs இப்போ வந்து சப்போஸ் ஏப்ரல் மந்த்துக்கு கிராஸ் ஆயிருக்கு வந்து அப்படின்னா அப் டு 50 lakhs மட்டும் ரிப்போர்ட் பண்ணிட்டு ரிமைனிங் இன்வாய்ஸ்லாம் நீங்க வந்து குவார்ட்டர் எண்டில் ஜிஎஸ்டிஆர் 1 வந்து 13th ஃபைல் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ வந்து நீங்க வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த ஐஎஃப்எஃப் வந்து நீங்க ஃபார் மந்த் 1 அண்ட் மந்த் 2 வந்து நீங்க யூஸ் பண்றது இட் இஸ் ஆப்ஷனல் பட் இட் இஸ் மோஸ்ட்லி வந்து ரெக்கமெண்டட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து கியூஆர்எம்பி ஸ்கீம்ல குவார்ட்டர்லி ரிட்டர்ன் அண்ட் வந்து மந்த்லி பேமெண்ட் ஆஃப் வந்து டாக்ஸஸ் ஓகேங்களா? ரிட்டர்ன் வந்து நீங்க குவார்ட்டர்லி வந்து ஃபைல் பண்ணாலும் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் வந்து நீங்க மந்த்லி தான் நீங்க வந்து பண்ணணும் வந்து ஓகேங்களா? ஸோ அதுல ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து கரெக்டா அதுல நல்லா கிளியராகவே இருக்காங்க. ஸோ நீங்க வந்து இப்போ வந்து சப்போஸ் ஏப்ரல் மே ஜூன் குவார்ட்டருக்கு நீங்க ஜிஎஸ்டிஆர் 1 வந்து நீங்க வந்துட்டு 13th ஜூலைக்குள்ள ஃபைல் பண்ணுவீங்க. அண்ட் வந்து ஜிஎஸ்டிஆர் அண்ட் வந்து பட் வந்து பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ வந்து ஏப்ரல் மந்த்துக்கு நீங்க வந்து மே 25க்குள்ள வந்து பே பண்ணணும். அதே மாதிரி மே மந்த்துக்கு நீங்க ஜூன் 25க்குள்ள பே பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு பிஎம்டி 06 தட் இஸ் பேமெண்ட் சலான் 06 அப்படின்னு ஒரு சலான் வச்சிருக்காங்க. ஸோ அந்த சலான் மூலியமா நீங்க அந்த கரஸ்பாண்டிங் மந்த் டாக்ஸ் வந்து நீங்க வந்து டிபார்ட்மெண்ட்க்கு வந்து டெபாசிட் பண்ணிடணும். ஸோ இப்போ எப்படி அந்த டாக்ஸ் அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து 2 மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க டிபார்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் சம் மெத்தட். ஸோ அந்த மெத்தட் மூலியமா இப்போ நீங்க உங்களோட ப்ரீவியஸ் இப்போ வந்து நீங்க வந்து ஏப்ரல் மே ஜூன் ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களோட
உங்களோட கரண்ட் குவார்ட்டர் ஏப்ரல், மே, ஜூன் வச்சுக்கலாம். இப்போ நீங்க வந்து ஏப்ரலுக்கு முன்னாடி நீங்க வந்து குவார்ட்டர்லி ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ணியிருக்கீங்க. அதாவது ஜான், ஃபெப், மார்ச்க்கு சேர்த்து ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கீங்கன்னா, அப்பனா அதுல வந்து 35 அந்த 35% ஆஃப் த லாஸ்ட் குவார்ட்டர் டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த குவார்ட்டருக்கு நீங்க பே பண்ண டோட்டல் டாக்ஸ்ல 35% டாக்ஸ் வந்து நீங்க வந்து ஏப்ரல், மே, ஜூன் குவார்ட்டருக்கு மே 25க்குள்ள வந்து நீங்க வந்து ஏப்ரல் மந்த்துக்கு டிபார்ட்மெண்ட்க்கு டெபாசிட் பண்ணணும். இல்ல நான் வந்து ஏப்ரல், மே, ஜூன் குவார்ட்டர் வந்து நம்மளோட கரண்ட் குவார்ட்டர். ஸோ ப்ரீவியஸ் வந்து என்னன்னா மந்த்லி ஃபைலிங் தான் பண்ணியிருக்கேன். அதாவது மந்த்லி ஃபைல் பண்ணியிருக்கேன்னா, அப்புறம் லாஸ்ட் மந்த்துக்கு வந்து நீங்க மொத்தமா எவ்வளோ டாக்ஸ் வந்து கட்டினீங்களோ அந்த டாக்ஸ் இப்போ நீங்க வந்து ஏப்ரல் மந்த் கட்டிடணும். ஓகேங்களா? இல்ல இப்போ இன்னொரு மெத்தட் என்னன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட்னு ஒரு சொல்றாங்க. அந்த மெத்தட் என்னன்னா, இப்போ நீங்க ஏப்ரல் மந்த்துக்கு மே 25க்குள்ள டாக்ஸ் வந்து நீங்க வந்து பே பண்ணணும்ல. ஸோ ஏப்ரல் மந்த்ல நடந்த ஆக்சுவல் சேல்ஸ் அண்ட் ஆக்சுவல் பர்ச்சேஸஸ பொறுத்து நீங்களா டாக்ஸ் வந்து கம்ப்யூட் பண்ணி நீங்க வந்து பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் வந்து நீங்க வந்து உங்களோட வந்து ஏப்ரல் மந்த்ல வந்து 10 லேக் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. அதுல வந்து 18% ஜிஎஸ்டி. ஸோ 1,80,000 நீங்க கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வந்து சப்போஸ் நீங்க வந்து பர்ச்சேசஸ் வந்து நீங்க வந்து 1 லேக் பண்ணியிருக்கீங்க. அதுல வந்து நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்க வந்து சப்போஸ் வந்து உங்களோட பர்ச்சேசஸ் வந்து 9 லேக்ஸ் மாரி பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுல வந்து நீங்க ஒரு வந்து பர்ட்டிகுலர் பெர்சன்டேஜ் நீங்க வந்து போட்டுட்டு ஜிஎஸ்டி போட்டுட்டு ஐடிசி ஒரு அமௌண்ட் வருதுன்னா, ஸோ நீங்க உங்களோட வந்து இவ்வளோ வந்து டோட்டல் அவுட்புட் டாக்ஸ் நான் வந்து இவ்வளோ டாக்ஸ் வந்து இன்புட்ஸ்ல பே பண்ணியிருக்கேன். நெட் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஃபைனல் டாக்ஸ் லைபிலிட்டிய நீங்க வந்து மே 25க்குள்ள பிஎம்டி 06 சலான் வச்சு டிபார்ட்மெண்ட்க்கு டெபாசிட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட் இஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் மெத்தட் சார். பிகாஸ் வந்துட்டு உங்களோட ஆக்சுவல் இதை வச்சு நீங்க சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் வச்சு நீங்க வந்து கம்ப்ளீட் பண்றீங்க. அண்ட் வந்து நீங்க இதே மாதிரி ஏப்ரல், மே அண்ட் வந்து நீங்க வந்து பே பண்ணிட்டு ஜூலைல வந்து ஆக்சுவலா நீங்க வந்து உங்களோட ஜிஎஸ்டிஆர் 3B வந்து நீங்க டாக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபார் த குவார்ட்டர் வந்து ஃபைல் பண்ணும்போது ஃபைனல் குவார்ட்டர் லைபிலிட்டியோட இந்த ஆக்சுவலி இந்த நீங்க மந்த்லி எவ்வளோ டாக்ஸ் பே பண்ணீங்களோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 3B. ஸோ ஜிஎஸ்டிஆர் 3B நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் அ சம்மரி ரிட்டர்ன் ப்ளஸ் வந்து டாக்ஸ் பேமெண்ட் ஃபார்மு. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் வந்து அப்படின்னா சம்மரி தான் இருக்கும். இன்வாய்ஸ் பேஸ் ரிப்போர்ட்டிங் வந்து பண்ண மாட்டாங்க. வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா வந்து உங்களோட டோட்டல் அவுட்புட் சப்ளைஸ் ஃபார் த பர்டிகுலர் டாக்ஸ் பீரியட், அப்புறம் உங்களோட இன்வார்ட் சப்ளைஸ் பர்ச்சேஸ், அதுக்கப்புறம் அதை வச்சு டாக்ஸ் லைபிலிட்டி நீங்கள் எவ்வளோ டியூ அண்ட் வந்து டாக்ஸ் வந்து how much eligible ITC you have. ஓகேங்களா? ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களோட ஜிஎஸ்டிஆர் 3Bல இருக்கும். ஸோ இப்போ ஜிஎஸ்டிஆர் 3Bல இந்த டாக்ஸ் லைபிலிட்டி வந்து ஜிஎஸ்டிஆர் 1லேருந்து எடுத்துக்கோ உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் ஜிஎஸ்டிஆர் 3B ஷுட் மேட்ச் வித் ரெஸ்பெக்ட் டு த அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி. ஓகேங்களா? இப்போ ஜிஎஸ்டிஆர் 3Bல ஐடிசி வந்து ஜிஎஸ்டிஆர் 2Bலேருந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டிஆர் 2Bனா உங்களுக்கு வந்து என்னன்னா இப்போ வந்து சப்ளையர் வந்து உங்களுக்கு வந்துட்டு அவங்களோட போர்ட்டலில் ஜிஎஸ்டிஆர் 1 வந்து அப்லோட் பண்ணானே ஜிஎஸ்டிஆர் 1 ஆர் ஐஎஃப்எஃப் ஆர் ஜிஎஸ்டிஆர் 1A. ஸோ அவங்களோட சேல்ஸ் இன்வாய்ஸ் இந்த மூணு ரிட்டர்ன் மூலியமா என்னென்ன சேல்ஸ் இன்வாய்ஸ்லாம் சப்ளையர் வந்து அவங்க போர்ட்டலில் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அந்த இன்வாய்ஸ் எல்லாமே இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் போர்ட்டலில் ஒரு ஃபெசிலிட்டி வந்து நம்ம ஜிஎஸ்டி ஆக்டில் வந்து இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அதாவது உங்களோட ரெசிபென்ட் லாகிங்ல அந்த ஐஎம்எஸ் போர்ட்டலுக்கு நீங்க வந்து போனீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு இந்த சப்ளையர் இன்வாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இன்வாய்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அக்செப்ட், ரிஜெக்ட், பெண்டிங் அண்ட் வந்து நோ ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒன்ஸ் வந்து சப்ளையர் ஜிஎஸ்டிஆர் 1 ஆர் 1A ஆர் ஐஎஃப்எஃப் எல்லாம் ஃபைல் பண்ணானே நீங்கள் வந்து இந்த போர்ட்டல் வந்து உங்களோட ஜிஎஸ்டி போர்ட்டலில் இந்த ஐஎம்எஸ் போயிட்டு அந்த ஐஎம்எஸ் விண்டோவில் வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ சப்போஸ் வந்து இன்வாய்ஸ் வந்து கரெக்டாக வந்து சப்ளையர் கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்ஸ் கரெக்டாக நீங்கள் அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ் வில் கெட் ஆட்டோ பாப்புலேட்டட் இன் யோர் ஜிஎஸ்டிஆர் 2B. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து சப்போஸ் நீங்கள் இந்த இன்வாய்ஸ் வந்து சப்ளையர் வந்து தப்பாக அப்லோட் பண்ணியிருக்காங்க, ஸோ இது தப்புன்னு நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாக்ஸ் பீரியட்க்கு அந்த இன்வாய்ஸ் வந்து உங்களோட ஜிஎஸ்டிஆர் 2Bல
ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ நீங்க வந்து இங்க சப்போஸ் சம் இன்வாய்ஸ் இஸ் ராங் அப்படின்னா வந்து ஸோ நீங்க வந்து சப்ளையருக்கு வந்து இன்டிமேட் பண்ணணும். ஸோ வந்து நெக்ஸ்ட் டாக்ஸ் பீரியட்ல ஹி கேன் வந்து நெக்ஸ்ட் டாக்ஸ் பீரியட்ல அவங்க இன்வாய்ஸ் வந்து கரெக்டா வந்து அப்லோட் பண்ணும்போது நீங்க அப்ப வந்து நீங்க வந்து இது கிளைம் பண்ணிக்கலாம் கிரெடிட். ஓகேங்களா? இல்ல நீங்க வந்து பெண்டிங்கா வச்சிருக்கீங்க ஒரு இன்வாய்ஸ், நீங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம பெண்டிங்கா வச்சிருந்தாலும் அது வந்து கரண்ட் டாக்ஸ் பீரியட்க்கு உங்களோட ஜிஎஸ்டிஆர் 2பில ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இட் வில் பி கேரி ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் டாக்ஸ் பீரியட். பட் மேக்ஸிமம் வந்து ஒரு டாக்ஸ் பீரியட்க்கு தான் நீங்க நீங்க ஒரு பெண்டிங் இன்வாய்ஸை நீங்க வந்து பெண்டிங்கா வச்சிருக்க முடியும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் நீங்க வந்து மந்த்லி ஃபைலிங்னா உங்க டாக்ஸ் பீரியட் வந்து 1 மந்த், இல்ல நீங்க QRMP ஸ்கீம் வந்து ஆப்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்க டாக்ஸ் பீரியட் வந்து 3 மந்த்ஸ், தட் இஸ் 1 குவார்ட்டர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து 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 உங்களுக்கு வந்து தட் பெண்டிங் இன்வாய்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி பி ஆட்டோ ரிஜெக்டட். ஓகேங்களா? நீங்க வந்து எதுவுமே பண்ணல, ஆக்ஷனே எடுக்கல, நீங்க வந்து அதை வந்து பெண்டிங்ல வச்சிருந்தீங்கன்னா ஆட்டோ ரிஜெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மேக்ஸிமம் 1 டாக்ஸ் பீரியட்குள்ள நீங்க நீங்க அந்த பெண்டிங் இன்வாய்ஸ் மேல ஆக்ஷன் எடுக்கணும். நெக்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்வாய்ஸ் மேல நீங்க ஆக்ஷனே எடுக்கல, அப்படியே வச்சிருக்கீங்க, நோ ஆக்ஷன்னா, தட் இஸ் ட்ரீட்டட் அஸ் டீம்ட் அக்செப்டட். ஸோ நீங்க வந்துட்டு அவங்க அப்படி தட் நீங்க ஒரு இன்வாய்ஸ் மேல ஆக்ஷனே எடுக்கல அப்படின்னா தட் வில் பி ட்ரீட்டட் அஸ் டீம்ட் அக்செப்டட் அண்ட் வந்து இட் வில் ஆட்டோமேட்டிக் ஃப்ளோ டு யுவர் GSTR 2B ஃபார் த கரண்ட் மந்த். ஸோ இந்த GSTR 2Bல இருக்கிற ஐடிசியை வந்து நீங்க வந்து உங்க GSTR 3Bல வந்து நீங்க வந்து கிளைம் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்க வந்து மந்த்லி ஃபைலர் அப்படின்னா அப்போ நீங்க வந்து 20th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் வந்து நீங்க இந்த GSTR 3B வந்து நீங்க வந்து ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா? இஃப் யூ ஆர் குவார்டர்லி ஃபைலிங்னா நீங்க உங்களோட உங்களோட ஸ்டேட்ஸ் பொறுத்து 22 ஆர் 24th ஆஃப் த மந்த் வந்து ஃபாலோயிங் த குவார்ட்டர் ஃபைல் பண்ணணும். ஸோ 22, 24னு உங்களுக்கு வந்து 2 டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. வந்து உங்களுக்கு வந்து அது ஸ்டேட்ஸ் பொறுத்து வந்து மாறுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து GSTR 3Bயோட வந்து கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து GSTR 2B பற்றி நான் இங்கே உங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இட்ஸ் அ ஸ்டாட்டிக் ஆட்டோ பாப்புலேட்டட் ITC ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் சப்ளையர் GSTR 1A ஆர் வந்து IFF. ஸோ சப்ளையர் வந்து அங்கே IFF அவங்களோட GSTR 1 IFFல சப்ளைஸ் வந்து இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணானா இட் வில் பி ஆட்டோ ஜென்ரேட்டட். ஓகேங்களா? இட் வில் பி ஆட்டோ பாப்புலேட்டட் இன் 2B. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 14th ஆஃப் ஈச் மந்த் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வந்து ஏப்ரல் மந்த் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்க வந்து மே 11 இஃப் யூ ஆர் அ மந்த்லி ஃபைலர் மே 11க்குள்ள நீங்க வந்து GSTR 1 வந்து ஃபைல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களோட ரெசிபியன்ட் IMSல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க வந்து இப்போ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணானே வந்து உங்களோட GSTR 2Bல அந்த இன்வாய்ஸஸ் வரும். ஸோ நீங்க உங்களோட போர்ட்டல்ல போய் நீங்க வந்து GSTR 2B வந்து 14th ஆஃப் ஈச் மந்த் நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து GSTR 2B வந்து 14th வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து 3B வந்து 20th மேக்குள்ளே நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து அப்போ நீங்கள் வந்து 20th மேக்குள்ளே நீங்கள் GSTR 3B வந்து ஃபைல் பண்ணும்போது உங்கள் GSTR 1 டேட்டா உங்கள் வந்து GSTR 2B டேட்டா எல்லாமே இட் வில் பி அவைலபிள் ஃபார் யூ. ஸோ உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூஸுமே வந்து வராது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து GST ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்க டியூ டேட்ஸ்லாம் வந்து நம்ம போர்ட்டலில் நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா CMP 08. ஸோ CMP 08 வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஹவ் ஆப்டட் ஃபார் வந்து காம்போசிஷன் ஸ்கீம் இன் யோர் வந்து கரண்ட் டாக்ஸ் பீரியட் இன் யோர் வந்து கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் 26-27னா அப்போ வந்து நீங்கள் வந்து குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ் மட்டும் ஃபைல் பண்ணால் போதும். ஸோ வந்து அப்போ வந்து CMP 08 ஒரு ஃபார்ம் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபார்ம் மூலியமா நீங்கள் வந்து அந்த ஃபார்ம் மூலியமா நீங்கள் வந்து உங்களோட டேர்ன் ஓவர் டீடைல்ஸ் அண்ட் வந்து டாக்ஸ் லைபிலிட்டி ரிப்போர்ட் பண்ணிட்டு அண்ட் வந்து நீங்கள் வந்து டாக்ஸ் லைபிலிட்டி வந்து பேமெண்ட் பண்ணணும். பிகாஸ் நான் ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி ஒன்லி when பேமெண்ட் இஸ் மேட் த ரிட்டர்ன் வில் பி ட்ரீட்டட் as வந்து வேலிடு. ஓகேங்களா? ஸோ அதோட டியூ டேட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18th ஆஃப் த மந்த் ஃபாலோயிங் த குவார்ட்டர். ஓகேங்களா? ஸோ ஏப்ரல் மே ஜூனுக்கு ஜூலை 18th நீங்கள் இந்த CMP 08 ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த காம்படிஷன் ஸ்கீம் கான்செப்ட் எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் வந்து காம்படிஷன் ஸ்கீம்னா என்னன்றத கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க வந்து அங்க போய் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டிஆர் 4 ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மந்த்லி ரிட்டர்ன்ஸ் ஆர் குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது வந்து பார்த்தீங்கன்னா, ஜி வந்து ஆனுவல் ரிட்டர்ன். ஸோ ஆனுவல் ரிட்டர்ன் வந்து மெயின்லி உங்களுக்கு வந்து 3 இருக்குங்க. ஜிஎஸ்டிஆர் 9, ஜிஎஸ்டிஆர் 9சி அண்ட் ஜிஎஸ்டிஆர் 4 ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டிஆர் 9 அண்ட் 9சி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். தட் இஸ் தோஸ் ஹூ ஹேவ் நாட் ஆப்டட் ஃபார் காம்படிஷன் ஸ்கீம் வந்து ஜிஎஸ்டிஆர் 9 அண்ட் ஜிஎஸ்டிஆர் 9சி வந்து ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ உங்களோட டர்ன் ஓவர் இப்போ உங்களோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஓகேங்களா? இப்போ எக்ஸீடிங் வந்து 2 crores அப்படின்னா நீங்க வந்து ஜிஎஸ்டிஆர் 9 நீங்க வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ ஜிஎஸ்டிஆர் 9 வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் அ கன்சாலிடேஷன் ஆஃப் ஆல் ரிட்டர்ன்ஸ் யூ ஹவ் ஃபைல் டியூரிங் யர் ஃபினான்ஷியல் இயர் ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் 3 எல்லாம் ஃபுல்லா உங்க ஃபினான்ஷியல் இயர்க்கு வந்து ஃபைல் பண்ணிருப்பீங்க இல்லையா? அதோட சம்மேஷன் அதோட சம்மரி ரிட்டர்ன் தான் ஜிஎஸ்டிஆர் 9 வேற ஒண்ணுமே இல்ல. ஸோ உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டிஆர் 9 அண்ட் ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் 3 எல்லாமே உங்களுக்கு ஃபைல் பண்ணது எல்லாமே மேட்ச் ஆயிருக்கணும் ஓகேங்களா? ஸோ இப்போ டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31st டிசம்பர் ஆஃப் த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களோட ஃபினான்ஷியல் இயர் வந்து 25-26க்கு ஓகேங்களா? நீங்க 31st டிசம்பர் 2026க்குள்ள ஜிஎஸ்டிஆர் 9 வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். பட் ஒன்லி இஃப் யோர் டர்ன் ஓவர் எக்ஸிஸ் வந்து 2 crores இட் இஸ் வந்து மேண்டட்டரி ஓகேங்களா? பட் வந்து நீங்க டர்ன் ஓவர் வந்து வித்தின் 2 crores இருக்குன்னா நீங்க வந்து பட் இஃப் யூ ஆர் வில்லிங் டு ஃபைல் இட் வந்து பட் இஃப் யூ வில்லிங் டு ஃபைல் இட் யூ கேன் வந்து ஃபைல் இட் வந்து யூ கேன் ஃபைல் இட் ஓகேங்களா? ஸோ வந்து நீங்க வந்து சும்மா ஃபைல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட ஃபைல் பண்ணலாம். ஸோ அதுல வந்து எந்த இஷ்யூஸுமே இல்ல. ஈவன் இஃப் யோர் டர்ன் ஓவர் இஸ் அப் டு வந்து இஸ் பிலோ வந்து 2 crores. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 9சி. ஜிஎஸ்டிஆர் 9சி வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யோர் டர்ன் ஓவர் எக்ஸிட்ஸ் வந்து 5 crores அப்போ நீங்க வந்து ஜிஎஸ்டிஆர் 9சி வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சேம் ஆஸ் வந்து ஜிஎஸ்டிஆர் 9. ஸோ ஜிஎஸ்டிஆர் 9சி இஸ் நத்திங் பட் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் சார் ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன ரீகன்சில் பண்ணணும்னா, உங்களோட ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தட் இஸ் உங்களோட ஆனுவல் ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் 9 வெசஸ் வந்து உங்களோட ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டேட்டா வந்து உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி 9சியில் வந்து ரீகன்சைல் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் டர்ன் ஓவர் அண்ட் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து டர்ன் ஓவர் வந்து கம்பேர் பண்ணும். அண்ட் வந்து டேக்ஸ் பேயபிள் ஓகேங்களா? ஆக்சுவல் டேக்ஸ் பெய்டு வியா ஆக்சுவல் டேக்ஸ் பெய்ட் வியா ஜிஎஸ்டிஆர் 3பி அது நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 9ல வந்து டோட்டல் டேக்ஸ் சொல்லியிருப்பீங்க இல்லையா? கன்சாலிடேட் பண்ணி அந்த அமௌண்ட்டும் அண்ட் வந்து உங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பொறுத்து டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ண அமௌண்ட்டையும் வந்து உங்களுக்கு வந்து ரீகன்சைல் பண்ணும். ஸோ நீங்கள் எனி டிஃப்ரென்சஸ் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 9சி வாஸ் அன் ஆடிட் ரிப்போர்ட் ஓகேங்களா? ஸோ இட் ஷுட் பி சர்டிஃபைட் பை சிஏவா இருந்துச்சு உங்களுக்கு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வந்து நோ லாங்கர் அன் ஆடிட் ரிப்போர்ட். இட் இஸ் அ செல்ஃப் சர்டிஃபைடு இட் இஸ் அ செல்ஃப் சர்டிஃபைட் ரீகன்சல்ஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ வந்து டாக்ஸ் பேரே வந்து அவர் வந்து சர்டிஃபிகேஷன் கொடுத்தா போதும். நீங்கள் வந்து சிஏ சர்டிஃபிகேஷன் வந்து சிஏ சர்டிஃபைட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை ஓகேங்களா? So GST 9 is now it is nothing but a simple reconciliation statement ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா if you are a composition dealer na then வந்து உங்களுக்கு வந்து annual return வந்து GSTR 4 is வந்து applicable ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்க வந்து டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30th April following the financial year. ஸோ இப்போ financial year 25-26க்கு நீங்க 30th April 2026க்குள்ள நீங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ அதுவும் இட்ஸ் வந்து ஜிஎஸ்டிஆர் 4 இஸ் நத்திங் பட் சிமிலர் டு ஜிஎஸ்டிஆர் 9. அது வந்து இட் கண்டெய்ன்ஸ் த கன்சாலிடேட்டட் டீடைல்ஸ் இன் சம்மரி ஆஃப் த ரிட்டர்ன் ஃபைல் டியூரிங் த என்டர் இயர் தட் இஸ் சிஎம்பி 08 டீடைல்ஸ் அதில் அப்படியே கன்சாலிடேட்டடாக உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். டோட்டல் டர்ன் ஓவர் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஏன்னா காம்படிஷன் டாக்ஸில் ஜிஎஸ்டி பெய்ட் அஸ் அ பெர்சன்டேஜ் ஆஃப் டர்ன் ஓவர் கரெக்ட்டுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து டர்ன் ஓவர் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு இன்வாய்சஸ் ரிப்போர்ட்டிங் தேவையில்லை. டோட்டல் டர்ன் ஓவர் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் என்ன அதில் எவ்வளோ ஜிஎஸ்டி நீங்கள் பேயபிள் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க வியா சிஎம்பி 08 அந்த டீடைல்ஸ் வந்து ஃபார் த என்டர் இயர் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 4ல நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுவீங்க ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த டர்ன் ஓவர் த்ரெஷோல்ட் லிமிட்டும் இல்லை. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்டிஆர் 4 வந்து இஃப் யூ ஆர் காம்படிஷன் டீலர் யூ மஸ்ட் ஃபைல் இட் வந்து மேண்டேட்டர்லி. தேங்க்யூ கைஸ். நான் இப்போ இதோட உங்களோட வந்து பேசிக் ஃபியூச்சர்ஸ் அண்ட் டியூ டேட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஜிஎஸ்டிஆர் 1 வந்து எப்படி ஆன்லைனில் ஃபைல் பண்ணுறன்றதை நம்ம பார்க்கலாம். Thank you guys. Have a nice day. Please subscribe my channel if you like the content. Thank you.